ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைந்தன். இன்னைக்கு கேபேஜ் வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு கேபேஜை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா மைதா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு பிடிச்சிக்கோங்க. ரவுண்ட் ஷேப் பிடிச்சதுக்கப்புறமா அதை ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒரு 15 மினிட்ஸ் அதுவே எனாஃப் தான். ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம இன்னொரு சைடு வந்து ஒரு கேப்சிகம் அண்ட் 1 ஆனியனை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆயிலில் ஆட் பண்ணி அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் சாஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தக்காளியை அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கார்ன்ஃப்ளவரையும் தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லம்ஸ் இல்லாமல் அதையும் இது கூட ஆட் பண்ணி அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த கார்ன்ஃப்ளவர் இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா, நம்ம ஏற்கனவே ஃப்ரீசரில் வச்சுருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப் பாலை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? உங்ககிட்ட சோயா சாஸ், சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சூப்பராக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம எதுக்காக அதை ஃப்ரீசரில் வைக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம்ல, இப்போ பாருங்கள் நமக்கு வந்து உதிரியாக வரல. சப்போஸ் நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்காமல் இதில் வந்து ஃப்ரை பண்ணால் பிரிஞ்சு போகிறதுக்காக வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு உடையாமல் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்ந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா, பை பை.